அழைத்து தங்களுடைய கருத்துக்களை மிக ரத்தன சுருக்கமாக எடுத்துரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களை, இறுதியாக நன்றி உரை ஆற்றவிருக்கின்ற மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா சி வல்லரசு அவர்களை, கடமையாற்றுகிற காவல்துறை பணியாளர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில என்ன பேசுகிறோம் என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற திராவிடர் கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை திட்டம், இதை கண்டித்து இந்த ஆண்டில் இது ஒரு 4வது முறையாக இதை திராவிடர் கழகம் சார்பாக செஞ்சுட்டு ஒரே கான்செப்ட் தான். மும்மொழி திட்டம், தேசிய கல்விக் கொள்கை, நீட்டுனாலும் சரி, கல்வி உரிமை என்றாலும் சரி, எல்லாம் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் எல்லாமே சுற்றி இதே இதில் தான் இருக்கும். இந்த தலைப்பு ஒரு 4-5வது முறையாக இன்றைக்கு திராவிடர் கழகம் சார்பாக நாம் இதை மாநிலம் தழுவிய அளவில் இதை நடத்துகிறோம் என்று சொன்னால், அன்பு சகோதரர்களே, இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும். இது ஏன் இந்த கான்செப்டை வச்சு அடிக்கடி நாம இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கோம்? இதுல என்ன அப்படி கெட்டு போயிட போகுது? இன்னும் சில நடுநிலையாளர்கள் ஹிந்தி மொழி படிச்சா தான் என்ன, இப்ப இவங்களுக்கு என்ன கெட்டு போச்சு, அது பாட்டில் ஒரு மூலையில ஏதோ ஒரு மொழிங்கிற அடிப்படையில் ஹிந்தி மொழியை படிச்சுட்டு போகட்டுமே, தமிழை எந்த வகையில அவங்க படிக்க வேண்டான்னு சொல்லலையே, பிறகு ஏன் இவங்க ஹிந்தி மொழி மேல இவ்வளவு வெறுப்பு? அன்பு சகோதரர்களே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது இந்தி மொழியின் மீதான வெறுப்புணர்ச்சி அல்ல. இந்தியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அல்ல. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், தந்தை பெரியார் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லுவார், எனக்கு சாதி சமய இன மொழி எந்த பற்றும் கிடையாது, மொழி பற்றும் கிடையாது, இனப்பற்றும் கிடையாது, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பற்று மானிடப்பற்று, மனிதப்பற்று என்று சொல்லுவார் தந்தை பெரியார். ஆக அந்த அடிப்படையில் நாம் எந்த மொழியின் மீதும் தனி மனித தாக்குதலை நடத்தவில்லை, அல்லது இந்த மொழி பேசுகிறவன் மீது நாம் இன ஒதுக்கலை நடத்தவில்லை. இந்தி பேசுறவனும் மனுஷன் தான், தமிழ் பேசுறவனும் மனுஷன் தான். ஆகமத்து இந்தி பேசுறல 90% பேர் யாருன்னு கேட்டா உழைக்கிற ஏழை எளிய அப்பாவி மக்கள். ஆனால் இதுல என்ன சூட்சமம் இருக்கிறது? இந்த தேசிய கல்விக் கொள்கை இவர்கள் திரும்ப திணிப்பதற்கான நோக்கம் என்ன? திராவிடர் கழகம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து இன்று வரை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்போம், தோளிலே பிறந்தவன், நெற்றியிலே பிறந்தவன், இடையிலே பிறந்தவன், காலிலே பிறந்தவன் என்று இந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே இந்தியாவானது இந்த நிமிடம் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, பார்ப்பானுக்கு எதுவெல்லாம் ஆபத்தாக இருக்கிறதோ அதையெல்லாம் தேசத்திற்கு ஆபத்து என்று சொல்லுவான். பார்ப்பானுக்கு எதுவெல்லாம் நலன் பயன் கூடியதோ, எதுவெல்லாம் நல்ல செயலை நல்ல பலனை கொடுக்கக்கூடியதோ அதையெல்லாம் இந்த தேசத்திற்கான நல்லது என்று சொல்லுவான். நாம் ஒவ்வொருவரும் பார்ப்பானை தவிர இருக்கிற ஏழை எளிய உழைக்கிற அப்பாவி மக்கள் உறங்கி எழுந்த பின்பு ஒவ்வொரு நொடியும் மறுநாள் உறங்குகிறவரை பார்ப்பாருடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுதான், பார்ப்பாருடைய திட்டங்களுக்கு நாம் அடிமைகளாகத்தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றோம். நீங்க எந்திரிச்சதுல இருந்து பாருங்க, நீங்க செயல் செஞ்சாலும் சரி, வேலை செய்ய பார்த்தாலும் சரி, படிச்சாலும் சரி, அல்லது எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இங்க எல்லாம் யார் என்ன பண்றோம்னா பார்ப்பானுக்கு நேரடியாக, பார்ப்பன சமூகத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் அடிமைகளாக இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் அவன் கல்வியின் மீது ஏன் இவ்வளவு காத்திரமாக கை வைக்கிறான் என்று சொன்னால், அன்பு சகோதரர்களே, நெற்றியிலே பிறந்த பிராமணனுக்கு, இன்னும் குறிப்பாக பார்ப்பனனுக்கு என்ன வேலை என்றால் கற்றலும் கற்பித்தலும், ஓதலும் ஓதுவித்தலும், லேர்னிங் அண்ட் எஜுகேட். அதே போல கீழே இருக்கிறவனுக்கெல்லாம் பார்ப்பான் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆக ஒரு கல்வியை கொண்டு போய் ஒரு சமூகம் மட்டும்தான்
பயன்படுத்த வேண்டும், அதன் பலனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி மனுசாஸ்திர காலகட்டத்திலிருந்து பார்ப்பானிலே பண்பாட்டு படையெடுப்பை நடத்திய காலகட்டத்தில் இருந்து இன்று வரை அவன் நிகழ்த்திக் கொண்டே இருக்கின்றான். அறிவுலக பேராசான் உலக தத்துவ தலைவர் தந்தை பெரியார் அவர்கள்தான் இந்த சூட்சமத்தை நம்மிடத்தில் விளக்கி காட்டினார். இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே மொழி, இந்தி மொழியின் மீது எந்தவித தனி மனித வெறுப்புணர்ச்சியும் இல்லை, இந்தி மொழி பேசுகிறவன் மீது எந்தவித வெறுப்புணர்ச்சியும் இல்லை, அல்லது இந்தியை படிக்க கூடாது என்று திராவிடர் கழகமோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய எந்த அமைப்புமோ சொல்லவில்லை. ஆனால் இந்தியை எங்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்காதே, எங்கள் மீது இந்தியை திணிக்க கூடாது என்றுதான் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம், போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்புறையில் we the people of India having solemnly resolved to its constitution secular and republic democratic என்று சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள் அடங்கி இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு விழுமியங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக சிறப்பாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடும் நண்பர்களே. ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், சமூக நீதி, எதிலே சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் அரசியலும் நீதி இருக்க வேண்டும். லிபர்ட்டி ஆஃப் தாட், எதையும் ஏன் எதற்கு என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு தாராளமாக சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்க வேண்டும். அதே போல ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா நிலைகளிலும் கல்வி நிலைகளிலும் எல்லா தரங்களிலும் ஈக்குவாலிட்டி இருக்க வேண்டும். அதே போல ஃப்ரெட்டர்னிட்டி, அசீரிங் தி டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல், எல்லா மனிதனுக்குமான அந்த கௌரவத்தையும் சகோதரத்துவத்தையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்புறையிலே சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்திய அரசியல் சாசனத்தின் மீது இன்றைக்கு உறுதிமொழி எடுத்து ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நரேந்திர மோடி அரசாங்கம், பார்ப்பனியத்திற்கு சேவகம் செய்கிற இந்த அரசாங்கம் இன்றைக்கு இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்துறை விழுமியங்களுக்கும் எதிராக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மீது இருக்கக்கூடிய அவ்வளவு காத்திரம். தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால், தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை, ஏற்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கான நிதியை என்னால் தர முடியாது என்று ஒரு கல்வி அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அரசியல் சாசனத்தினுடைய விரோதம், அரசியல் சட்டத்திற்கான விரோதம். அன்பு சகோதரர்களே, கல்வி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். கல்வி என்பது ஏதோ மாநில அரசாங்கத்திற்கோ அல்லது ஒன்றிய அரசாங்கத்திற்கோ இருக்கக்கூடியது அல்ல. அன்பு சகோதரர்களே, நீங்கள் நன்றாக கவனியுங்கள். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் மொத்தம் 3 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்னு ஒண்ணு, இன்னொன்னு ஸ்டேட் லிஸ்ட்னு ஒண்ணு, இன்னொன்னு கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒண்ணு. இந்த யூனியன் லிஸ்ட்ல எதெல்லாம் இருக்குன்னா டிஃபென்ஸ் பாதுகாப்பு, அட்டாமிக் அணுத்துறை, எனர்ஜி சக்தி ஆற்றல் துறை, ஃபாரின் அஃபேர்ஸ் வெளிவிவகாரத்துறை, வார் பீஸ் என்று சொல்லக்கூடிய போரிடக்கூடிய அந்த ராணுவத்துறை, பேங்கிங், ரயில்வே, போஸ்ட், ஏர்வேஸ், போர்ட்ஸ், ஃபாரின் ட்ரேட், கரன்சி அண்ட் காயினேஜ், இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரக்கூடியது. அதே போல ஸ்டேட் லிஸ்ட் என்று சொல்லுகிறார்களே, நம்முடைய மாநில அரசாங்கத்திற்குரிய கட்டுப்பாட்டிற்குரிய துறைகள் அக்ரிகல்ச்சர், போலீஸ், பிரிசன் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட், பப்ளிக் ஹெல்த், லேண்ட், லிக்வர், ட்ரேட், கமர்ஸ் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் உள்ளிட்ட இந்த துறைகள் எல்லாம் ஸ்டேட் லிஸ்ட். ஆனால் அன்பு நண்பர்களே, இந்திய அரசியல் சாசனத்தில் கன்கரண்ட் லிஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன ஸ்டேட் லிஸ்ட்ல என்ன? மாநில அரசாங்கங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய துறைகள். யூனியன் லிஸ்ட்ல என்ன? ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் அதிகாரத்திற்கு இருக்கக்கூடிய துறைகள். இந்த ஸ்டேட் லிஸ்ட்லயும் சரி, சென்ட்ரல் லிஸ்ட்ல, யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 துறைகளிலும் 2 பேரும் சேர்ந்து சட்டம் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்திய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட், ஒத்திசைவு பட்டியல். அந்த ஒத்திசைவு பட்டியலில் முதன்மையாக இருக்கக்கூடிய துறை எஜுகேஷன், கல்வி. ஆக அது மாநில அரசாங்கத்திற்குள் கட்டுப்பட்டு வரவில்லை. அதாவது யூனியன் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கவில்லை. இதற்கு முன்பாக எஜுகேஷன் என்பது, கல்வி என்பது மாநில அரசாங்கத்திற்குள் தான் இருந்தது. 1976 எமர்ஜென்சி பீரியடில் அதை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல சேர்த்தான். சரி, இந்த எஜுகேஷன் மீது மிகப்பெரிய அளவிற்கு அதிகாரத்தை, திட்டங்களை வகுப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒன்றிய அரசாங்கத்திற்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இல்லை நண்பர்களே.
ஆனால் இருந்தாலும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் அதே போல மாநில அரசாங்கத்திற்கும் இரண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷனை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் லாபகமாக கையகப்படுத்திக் கொண்டு பறித்துக் கொண்டு இன்றைக்கு நம்மை போன்றவர்களை மிகப்பெரிய அளவிற்கு நிதிகளை தர மறுக்கிறார்கள் என்று சொன்னால் நான்காவது தவணையாக 451 கோடி ரூபாய் நமக்கு தர வேண்டும் கல்வி ரீதியாக. அதே போல 2024 2025 இந்த ஆண்டிற்கான சற்றக்குறைய 2149 கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தரக்கூடிய பங்கு பிச்சை அல்ல, சலுகை அல்ல, இது நமக்கு கொடுக்கக்கூடிய பங்கு, நமக்கு கொடுக்கக்கூடிய ஷேர். ஆனா இந்த 2401 கோடி ரூபாய் 2149 கோடியையும் நிலுவையில் இருக்கக்கூடிய 459 கோடியையும் ரெண்டையும் சேர்த்து 2401 கோடி ரூபாயை நீ தேசிய கல்விக் கொள்கையை PM ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்திற்குள் ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கு நான் நிதி தருவேன் என்று சொன்னால் இதைவிட அயோக்கியத்தனம், இதைவிட அறவாடித்தனம், இதைவிட களவாடித்தனம், இதைவிட மிகப்பெரிய அயோக்கியத்தனம் வேறு எங்கும் இல்லை சகோதரா. நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை, நமக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுப்பதற்கு இவன் மிகப்பெரிய அளவிற்கு பிளாக்மெயில் பண்றான்னு சொன்னா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய கல்வி அமைச்சர் சொல்றாருன்னா, நண்பர்களே, நம்முடைய உடலில் ஓடுவது சாக்கடையா அல்லது குருவியா? நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் செருப்பு தைத்து மண்மண்டம் செய்து தச்சு வேலை செய்து தார் சாலை ஓட்டு விவசாயம் செய்து மிகப்பெரிய அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உழைக்கக்கூடிய தோழர்களின் வருவாயில் வரக்கூடிய பணத்தை வாங்கிக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சரி, அப்படிதான் சொல்றேன். இந்த தேசிய கல்விக் கொள்கை அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அதனால சொல்லணுமா இல்லையா? தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தா நாங்க இந்த ஸ்பெஷல்லாம் செய்யறோம் அல்லது இந்த மாதிரி எல்லாம் பண்றோம்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமா இல்லைங்களா? அன்பு சகோதரர்களே, தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கின தேசிய கல்விக் கொள்கை பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறது, எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகாருடைய நிலைமை இன்றைக்கு நீங்க டேட்டா எடுத்து செல்போன்ல எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அன்பு நண்பர்களே, the government school enrollments dipped by 87 lakhs in 23 and 24. Bihar saw sharpest decline, follow up UP. உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து பீகாரும் இன்றைக்கு 87 லட்சம் மாணவர்கள் மிகப்பெரிய டிராப் அவுட் ஆகி வெளியே போயிருக்கிறாங்க. பள்ளி கல்வி வேண்டாம், கல்வி வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு கல்வியை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இதே நிலைப்பாட்டை தான் தமிழ்நாட்டிலும் எவனும் படிக்க கூடாது. இந்த நாட்டை பார்ப்பான் மட்டும்தான் படிக்க வேண்டும், பார்ப்பான் மட்டும்தான் பண்ணையம் நடத்த வேண்டும். கீழே இருக்கக்கூடிய அத்துணை உழைப்பாளிகளும் பார்ப்பனர் அல்லாத சமூகமும் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தினுடைய சந்ததியினரும் இவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும். இதை நோக்கமாக வைத்துத்தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் சகோதரா. அவளுக்கு என்ன நோக்கம்? இந்து, இந்தி, இந்தியா, அவ்வளவுதான் அவருடைய ஃபார்முலா. பார்ப்பானுடைய நோக்கம் என்னன்னா, இங்கே ஒரே மதம் இருக்க வேண்டும், ஒரே மொழி இருக்க வேண்டும், ஒரே நாடாக இருக்க வேண்டும். ஏன் இந்துவாக இருக்க வேண்டும்? பார்ப்பானுக்கு அடிமை வேலை செய்வதற்காக. ஏன் இந்தி இருக்க வேண்டும்? இந்தி இருக்கக்கூடிய இடத்தில் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிக்க வேண்டும். உலக வரலாற்றில் மொழிக்காக பணத்தை ஒதுக்கினதுல ஒன்றிய அரசாங்கம் தான் அதிகப்படியான பணத்தை ஒதுக்கி இருக்கிறார். எந்த மொழிக்கு? 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சாசனத்தால் அங்கீகாரம் செய்யப்பட்ட 22 மொழிகளுக்குமா? இல்லை. அவன் எந்த மொழிக்கு தெரியுமா அவன் பணத்தை ஒதுக்கி இருக்கிறான்? இந்த பாரத பிரதமர் என்று தன்னை நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறாரே திரு நரேந்திர மோடி, அந்த நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார். சமஸ்கிருதம் எப்படிப்பட்ட மொழி?
இந்த இந்திய அளவில் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் மொழி வழக்கிலும் இருக்கக்கூடியவர்கள் அன்பு நண்பர்களே 10,000 பேருக்கு குறைவானவர்கள். 10,000 பேர் கூட பேசாத செத்து போன நாசமாய் போன இந்த சமஸ்கிருதத்திற்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இன்றைக்கு மோடி அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார். அடுத்தபடியாக இந்திக்கு ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இந்திய அரசியல் சாசனத்தில் பார்ட் 17 343 355 வரை இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் சொல்லுது. 8வது அட்டவணையில் 22 மொழிகளை அங்கீகாரமுள்ள மொழிகளாக அங்கீகரித்திருக்கிறார். ஆனால் இந்திக்கு மட்டும் ஏன் இந்த முன்னுரிமை? என்று சொன்னால் அவன் இந்துவாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும். இந்து என்று சொன்னால் இந்துத்துவ இந்துவாக மாற்ற வேண்டும். அதே போல இந்தி மயமாக்கப்பட வேண்டும். அதுவரை சமஸ்கிருதம் நீண்டு நிலைக்க வேண்டும். சமஸ்கிருதம் வந்துவிட்டால் அடுத்த நிலைக்கு அந்த சமஸ்கிருதத்தை அவன் ஆட்சி மொழியாக மாற்ற வேண்டும். இதுதான் அவன் காண விரும்புகிற இந்தியா. இந்த இந்து இந்தி இந்தியா என்பது இதுதான். அவன் ஏற்படுத்தி வைத்த அந்த நால்வர்ண அமைப்பினுடைய முறையும் இதுதான். அன்பு நண்பர்களே, எனக்கு முன்னால் பேசிய திரு சமூக நீதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் சொன்னார்களே, நீ எந்த காலத்துல நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க இந்தி மொழியை திணிக்கிறதுன்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல முடியுமா? ஒன்னால ஏதாவது ஒரு ரீசன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. இந்தி மொழியை நாங்கள் இந்த காரணத்திற்காக நாங்கள் திணிக்கிறோம் சொல்லி அது மிகப்பெரிய அதிகப்படியான நபர்கள் பேசுகிற மொழி என்று சொல்லுகிறார்களா? நண்பர்களே, அதிகப்படியான மொழி பேசக்கூடிய மொழி இந்தி அல்ல. 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இந்தி பேசக்கூடிய மக்கள் தொகை, இந்தியாவில் இந்தி பேசக்கூடியவர்களுடைய சதவிகிதம் வெறும் 18% தான். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய 82% இந்தி பேசாத பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடியது. ஆக பெரும்பான்மை என்று சொல்லி எங்கள் மீது இந்தியை திணிக்கிறாயா? அல்லது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவிற்கு இந்தி சிறந்த மொழி, ஆகவே நாங்கள் இந்தியை திணிக்கிறோம் என்று சொல்கிறீர்களா? பொருளாதாரத்தில் உங்களுடைய மொழி என்ன? உங்களுடைய இந்தியின் பங்களிப்பு என்ன? இன்றைக்கு ஒரு காலத்திலே பேப்பர்ல போடுவான், இந்து பேப்பர்ல அண்ணாவும் பேசினார், எல்லாம் பேசுறாங்கன்னு போட்டுட்டு அண்ணாவும் பேசினார், அண்ணா ஆல்சோ ஸ்போக் என்று ஆங்கில பத்திரிகையான இந்து பத்திரிகையிலே போடுவான். ஆனால் போன மாதத்துல நீங்க பத்திரிகை எடுத்து பாருங்க, இந்தியன் டைம்ஸா இருக்கட்டும், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், அல்லது பிசினஸ் ஹிந்துவா இருக்கட்டும், டெக்கான் கிரானிக்கலா இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆங்கில பத்திரிகை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தலைப்புல போட்டிருந்தா இந்திய அளவில் பொருளாதாரத்தில் 9 விழுக்காடு அதிகமாக பெற்ற ஒரே மாநிலம் தந்தை பெரியார் பயன்படுத்திய, தந்தை பெரியாரால் பண்படுத்தப்பட்ட தமிழ்நாடுதான் என்று சொன்னார். அண்ணாவும் பேசினார் என்ற காலம் போய் இன்றைக்கு உலக மொழிகளில் இருக்கக்கூடிய அத்துணை பேப்பரிலும் அத்துணை ஆங்கில பத்திரிகையிலும் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடுதான் சிறந்த மாநிலம் என்று பேசக்கூடிய அளவிற்கு அப்படி செய்தி போடுகிறார் என்று சொன்னார். அந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் இன்றைக்கு தலை தோங்கி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பிறகு எந்த காரணத்திற்காக எங்கள் மீது இந்தியை திணிக்கிறீர்கள்? என்ன வேற என்ன ஒற்றுமைக்காக திணிக்கிறீர்களா? ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக இந்தி மொழியை உங்க மேல திணிக்கிறோம்னு சொல்றீங்களா? உங்க ஒற்றுமையை பார்த்தோமே இல்லையா? உலக அளவில் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவிற்கு பேரிடர் வந்தது. என்னவோ புயல் வந்தது. கொரோனா காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு அப்பாவி மக்கள் எல்லாம் சத்து கொண்டளித்துக் கொண்டிருந்த காலகட்டம். அப்படிப்பட்ட சூழலில் அன்பு நண்பர்களே, நம் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய 22,129 கோடி ரூபாயை லாபகமாக களவாடிக்கொண்ட ஒரு அரசாங்கம் தான் ஒன்றிய அரசாங்கம். நமக்கு கொடுக்க வேண்டிய, நம் வரிப்பணத்தில் கொடுக்க வேண்டிய, நாம் வாங்குகிற மிட்டாய் முதல் கொண்டு நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் நாம் மறைமுகமாக வரி கொடுக்கக்கூடிய அந்த வரியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் நமக்கு கொடுக்க வேண்டிய 22,459 கோடி ரூபாயை தரமாட்டேன் என்று சொல்லி இந்த நிமிடம் வரை நமக்காக இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அதுதானே சரி. அன்பு நண்பர்களே, நீ என்ன சொல்ற? தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக நாங்கள் 2030ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு உயர்கல்வியில் அனைத்து சமூக மக்களும்
ஒன்றிணையக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான புரட்சியை செய்ய போகிறோம் என்று வாயிலே பேரொழுகிற அளவிற்கு நீ செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையாக அது அல்ல. அன்பு நண்பர்களே, நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக 1938ஆம் ஆண்டிலிருந்து தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை நீங்க நல்லா பாருங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு 2025ல GER என்று சொல்லுவார்கள், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னா என்னன்னா, பள்ளி கல்வியை முடித்து 10வது 12வது வரைக்கும் முடிச்சுட்டு அதற்கடுத்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மக்கள் மாணவர்களுடைய தரம் 2025 அன்பு நண்பர்களே எவ்வளவு தெரியுமா? 48 விழுக்காடு. GER என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய GER ரேஷியோ எவ்வளவுனா 48 விழுக்காடு. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லி அந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு இலக்கு வைக்கிறான், ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் வைக்கிறான், எய்ம் வைக்கிறான். அந்த எய்ம்ல என்ன சொல்றான்னா 2030 அவன் சொல்றான் 2030 நாங்கள் இந்திய அளவில் 50 விழுக்காடு அளவிற்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர் என்கிற நிலையை அடைய போக இலக்கு வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் இவன் 2030வது ஆண்டு இலக்கு வைக்கக்கூடிய அந்த இலக்கை 2025 காலகட்டம் அல்ல, 2014ஆம் ஆண்டே நாம் பெற்றுவிட்டோம். இதன் 2030 வைக்கக்கூடிய இலக்கை நாங்கள் அடைந்து சற்றேறக்குறைய அன்பு நண்பர்களே 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் அவன் சொல்லக்கூடிய இலக்கை விட அதிகமான இலக்கை நாம் இன்றைக்கு பெற்றுவிட்டோம். எங்களுக்கு அதுக்கு எல்லா இடத்துல நீ போய் வைக்கலாமே. ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய அத்தனை நோயாளிகளையும் யாரையும் இறப்பு விகிதம் இல்லாமல் அனைவரையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு இலக்கை அந்த ஆஸ்பத்திரிக்காரங்க வைக்கிறாங்கன்னு வைங்க. அதுல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா வெளியே போயிட்டார், எந்தவித குறைபாடும் இல்லாமல் அந்த நோயாளி மிக சிறப்பாக வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டா என்ன அர்த்தம்? அங்க மருத்துவமனையில் நல்ல அளவுக்கு மருத்துவம் பார்த்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆனா இவன் என்னங்கிறா அதெல்லாம் முடியாது, நீ மருத்துவம் பார்த்து நல்லா போயிட்டாலும் பரவாயில்ல, நாங்க ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம், நீ மறுபடியும் வந்து நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்றது கூடிய முட்டாள்தனத்திற்கு இடையானதுதான் 2010லேயே நாங்கள் அடைந்த அந்த இலக்கை இன்றைக்கு 2030க்கு இவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கிற்கு எங்களுக்கு பலியாக்கும். ஆக இது மிகப்பெரிய அளவிற்கு தேசிய கல்விக் கொள்கை என்பது மிகப்பெரிய பித்தலாட்டத்தின் மறு உருவம் தான் நண்பர்களே. இவன் சொல்லுகிற போது மிக சிறப்பாக சொல்லுறேன். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் அவன் ரொம்ப லாபமா சொல்றான் பாருங்க. நாம இப்ப என்ன சிஸ்டம் இருக்கு, 5ஆம் வகுப்பு வரைக்கும் 5, அதுக்கடுத்து என்ன +3, அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் +2. இதான நம்முடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி இன்றைக்கு நம்ம இலக்கை அடைஞ்சிட்டோம். இவன் என்ன பண்றான்னா 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பிரிவா பிரிக்கிறான். 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பிரிவு. நல்லா எண்ணிட்டே ஒண்ணு தெரியும். 2வது செட்டு. 5ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு செட்டு. 8லிருந்து 10 வரைக்கும் ஒரு செட்டு. 10லிருந்து 12 வரைக்கும் ஒரு செட்டு. எத்தனை பிரிவு பாருங்க. நம்மளுக்கு எத்தனை இருந்துச்சு? 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. ஆனா இவன் என்ன பண்றான்னா 3ஆம் வகுப்பு வரைக்கும், 5ஆம் வகுப்பு வரைக்கும், 8ஆம் வகுப்பு வரைக்கும், 8ஆம் வகுப்பு மட்டுமல்ல 10ஆம் வகுப்பு வரைக்கும், 10லிருந்து 12 வயதிற்கு தகுந்தாற் போல் இவன் பிரிச்சு. சரி, பிரிச்சு வச்ச ரைட்டு, நல்லது. அடுத்து என்ன பண்றான்னா 3ஆம் வகுப்பிலேயே பொது தேர்வை அறிமுகப்படுத்துறான், பப்ளிக் எக்ஸாம். இந்த 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஒரு பொது தேர்வு, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஒரு பொது தேர்வு, 8ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு ஒரு பொது தேர்வு, 10ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு ஒரு பொது தேர்வு, 12ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு ஒரு பொது தேர்வு. இப்படி இத்தனை முறையில் பொது தேர்வு என்று எதற்காக வைக்கிறான் என்று சொன்னால், தரமான கல்வியை கொடுக்கிறோம் என்கிற பெயரில் இவன் யாரும் அடிப்படை கல்வியை கூட பெற்றுவிடக் கூட போனான்.
அடிப்படை கல்வியை கூட பெற்றுவிடக் கூடாது என்கிற ஒரு நயவஞ்சக சூழ்ச்சியோடு இவன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கல்வி திட்டத்திற்கு பெயர்தான் மிகப்பெரிய அளவிற்கு தேசிய கல்விக் கொள்கை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சகோதரர். அதே போல என்னன்னு சொல்றான், இந்த கல்விக் கொள்கைக்கான பாடத்திட்டம் இருக்கு பாருங்க, கரிக்குலம். இந்த கரிக்குலத்தை யாரா உருவாக்குவாங்கன்னு சொன்னா NCFSE என்று சொல்லக்கூடிய நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்டார்ட்ட கொடுக்குறான். இந்த செக்டார் யாரான்னு கேட்டா அரசு அதிகாரிகளோ கல்வி வல்லுநர்களோ கல்வியாளர்களோ கிடையாது. இதை யாரான்னு கேட்டா மிகப்பெரிய அளவிற்கு RSS காரனையும் BJP காரனையும், அதாவது மரபு கல்வியில் சேர்ந்து விளங்குகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு வந்து பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் கொண்டு வந்து இன்றைக்கு நயவஞ்சகமாக அவன் பூசிக் கொண்டிருக்கின்றான். அதே போல நண்பர்களே, இன்றைக்கு நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள், இந்த திட்டத்தை இப்படியே நிப்பாட்டிடவில்லைங்க. 4 மல்டிபிள் சாய்ஸ் ஒரு வச்சிருக்கான். அது எப்படான்னு கேட்டா, இப்ப நம்ம இதெல்லாம் இந்த பொது தேர்வெல்லாம் எழுதி முடிச்சுட்டு 10வது தாண்டி 12ஆம் வகுப்பு போகும்போது அங்கேயும் நம்ம பொது தேர்வு இல்லாமல் நம்ம போய் படிச்சிட முடியாது. அங்கேயும் ஒரு பொது தேர்வு வச்சிருக்கான். இப்போ நீட் எக்ஸாம் வச்சிருக்கான் பாருங்க, அது மாதிரி கியூட் எக்ஸாம்னு, அதே போல நெக்ஸ்ட் எக்ஸாம்னு சொல்லி ஒரு என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்ணி ஒரு வேளை உள்ள போனான்னா காலேஜ் வச்சிருக்கான். இந்த காலேஜ்ல கேட்பவன் மூக்கில் சிரிக்கக்கூடிய அளவிற்கு மிக அயோக்கியத்தனமான ஒரு சிஸ்டம். அது என்னடா சிஸ்டம்னு கேட்டா 4 வருஷம் டிகிரி. இப்போ நாம எத்தனை வருஷம் படிச்சுட்டு இருக்கோம்? 3 வருஷம் டிகிரி. யூஜியா இருந்தா 3 வருஷம், பிஜியா இருந்தா 2 வருஷம், அதே போல PhD பண்றோமா அதுக்கு ஒரு 5 வருஷம் வரைக்கும் காலம் இல்லை. ஆனா இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னா 4 வருஷம் வச்சுட்டு 4 வருஷத்துல ஒருவேளை ஒருத்தன் போய் பிகாம் ஜாயின் பண்றான்னு வைங்க, அவன் அந்த பிகாம்ல அவன் ஜாயின் பண்ணி படிச்சான்னா பிரச்சனை இல்லை. அந்த பிகாம் அவனால படிக்க பிடிக்கலன்னு சொன்னா டிப்ளமோ இன் காமர்ஸ்னு சொல்லி அவனுக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து அதுக்கு அடுத்து அவன் வேற என்ன படிப்பு வேணாலும் படிச்சு வாங்குறான். BA படிச்சுக்கலாம். BAல ஒரு வருஷம் படிச்சேன்னா டிப்ளமோ இன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு சர்டிபிகேட். இப்படி 4 ஆண்டு காலத்துக்கு 4 டிகிரி படிக்கலான்றான். இந்த 4 டிகிரியும் முழுமையடையாத டிகிரிகள். அப்போ இந்த முழுமையடையாத டிகிரி எல்லாம் வச்சு ஒரு கணக்கு போட்டு அதுக்கு அடுத்து தான் அவன் என்ன பண்றான்னா தேசிய அளவிலான மிகப்பெரிய ஒரு முகமை தேர்வை வைத்துத்தான் அவன் அதற்கடுத்தான உயர்கல்விக்கு அவன் கொண்டு போய் சேர்க்கிறான். இந்த சகோதரர்களே, ஒரு கல்வியை 3 ஆண்டு காலம் படித்தால்தான் அந்த கல்வியுடைய முழுமையை நாம் பெற முடியும். ஆனால் 3 ஆண்டு காலத்திற்கு நம்மை படிக்க விடாமல் அவன் செய்கின்ற இந்த சூழ்ச்சிக்கு பெயர்தான் தேசிய கல்விக் கொள்கை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த தேசிய கல்விக் கொள்கையை அன்பு நண்பர்களே, நம்முடைய மாணவர்கள் மீது செலுத்துகின்ற மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தின் மறு வடிவம் தான் தேசிய கல்விக் கொள்கை. ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன், நீங்க கிளம்பிக்கலாம். அன்பு சகோதரா, நல்லா தெரிஞ்சுக்குங்க, நாம ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய தோழர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருப்போம். ஆனா இந்த வேலைக்கு ஒரு தலைப்பின் கீழ் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது பல பேருக்கு தெரியும், நிறைய படிச்சிருப்பீங்க. ஒயிட் காலர் ஜாப்ஸ்னு, ப்ளூ காலர் ஜாப்ஸ்னு, பிங்க் காலர் ஜாப், கிரீன் காலர் ஜாப், எல்லோ காலர் ஜாப், கிரே காலர் ஜாப், கோல்டன் கலர் ஜாப். இதெல்லாம் என்னன்னா நாம வேலை பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி உலக நாடுகளால் பிரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவு. இதுல இந்த ப்ளூ கலர் ஜாப்னு சொல்லக்கூடிய, அதே போல ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய 2 தான் மேஜர் பிரிவு, மிகப்பெரிய அளவிற்கான பிரிவு. இந்த பிரிவில் இந்த ப்ளூ கலர் ஜாப்னு சொல்லக்கூடிய தோழர்கள் யாருன்னு கேட்டால், தச்சு வேலை பார்க்குறவன், பிளம்பிங் வேலை பார்க்குறவன், எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறவன், உடலை கொண்டு போய் வறுத்து உழைக்கக்கூடிய அந்த வர்க்கத்திற்கு பெயர் ப்ளூ காலர் ஜாப். இந்த ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறாங்க பாருங்க, அவன் எப்படிப்பட்டவன்னா உட்காந்துட்டு யோசிச்சு திட்டங்கள் வகுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஜாப், என்ஜினியரிங் ஜாப்பாக இருக்கட்டும், மேனேஜர் ஜாப்பாக இருக்கட்டும், ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய ஜாப்புக்கு பேர் என்னன்னா ஒயிட் காலர் ஜாப்னு பேர். இப்போ இந்த 2 காலர் ஜாப் தான் மேஜர் காலர் ஜாப்ஸாக இருக்கு. இதில் அன்பு நண்பர்களே, உழைக்கக்கூடிய, உடலை வருத்தி உழைக்கக்கூடிய இந்த மக்களை
இவர்கள் நான் சொன்ன பாருங்க, இந்த தேசிய கல்விக் கொள்கையில படிக்க விடாம பண்ணணுங்கிறதுக்காக இந்த 2வது ஒயிட் காலர் ஜாப்புக்கு என்ன கல்வி தகுதி வேணும்னு சொன்னா டிகிரி வேணும். அது மட்டுமல்ல, உயர்கல்வி வேண்டும். உயர்கல்வி இருந்தால் மிகப்பெரிய அளவிற்கு நாம ஒயிட் காலர் ஜாப்பை பார்க்க முடியும். உடல் உழைப்பை செலுத்தக்கூடியவர்களுக்கு அவ்வளவுக்காக நமக்கு டிகிரி தேவையில்லை. ஆகவே இந்த மக்களை, இந்த மாணவர்களை டிகிரி படிக்க விடாம ப்ளூ காலர் ஜாப் என்று சொல்லக்கூடிய உடல் உழைப்பை செலுத்தக்கூடிய அந்த தொழிலுக்குள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிற ஏழை எளிய அப்பாவி மக்களுடைய சந்ததிகளை உழைக்கிற அடிமைகளாக மாற்றுவதற்காக ஒரு நயவஞ்சக திட்டத்தின் பெயர்தான் இந்த ப்ளூ காலர் ஜாப்புக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்லக்கூடிய அந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்து புகுத்துறான். அதே போல ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய அந்த நிர்வாக ரீதியா நம்ம டிகிரி படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் சொல்லுகிற இந்த சூழ்ச்சிக்கு பெயர் தான் தேசிய கல்விக் கொள்கை. அன்பு நண்பர்களை, நான் சொன்னேன்ல ஒயிட் காலர் ஜாப் ப்ளூ காலர் ஜாப்னு, இந்த ரெண்டுல இல்லாத ஒரு ஜாப் இருக்கா, இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஜாப். ஆனா அவன் தான் இந்த உலகத்தவே இந்தியாவையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். யாருன்னா பிராமணன் காலர் ஜாப்னு ஒரு ஜாப் நம்ம சேர்த்தணும். ஏன்னா அவன் உழைக்கிறதும் கிடையாது, மூளை திட்டம் தீட்டுவதும் கிடையாது சகோதரா. அவன் மொத்தமாக என்ன செய்கிறான் என்று சொன்னால் இருக்கிறவனை அனைவரையும் அடிமைகளாக மாற்றக்கூடிய அந்த சூழ்ச்சியை செய்யக்கூடிய நபராக இன்றைக்கு பார்ப்பான் இருந்து கொண்டிருக்கிறான். அன்பு நண்பர்களே, நம் இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய துறைகள் 55 துறைகள். நீங்க நினைச்சு பாருங்க, டிஃபென்ஸா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், ஜுடிஷியலா இருக்கட்டும், பேங்கிங்கா இருக்கட்டும், எல்ஐசியா இருக்கட்டும், பவர் அட்டாமிக்கா இருக்கட்டும், எனர்ஜியா இருக்கட்டும், இப்படி இருக்கக்கூடிய 55 துறைகள் தான் இந்த நாட்டை தீர்மானிக்கக்கூடிய துறைகள். அதுதான் பிளான் போடும். ஒருத்தர் என்ன பண்ணணும், ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணணும், என்ன திட்டம் வகுக்கணுங்கிறத திட்டம் தீட்டக்கூடிய துறைகள் 55. குடியரசுத் தலைவர் முதல் கொண்டு கீழே இருக்கக்கூடிய துறைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய துறைகள் 55. இந்த 55லும் இருக்கக்கூடிய ஏ கிரேட் என்று சொல்லக்கூடிய உயர்ந்தபட்சமான அந்த பதவிகளில் இருக்கக்கூடிய மொத்த பதவிகளின் எண்ணிக்கை 74,666 போஸ்ட் இருக்குதுங்க. 74,666 போஸ்ட் பிளான் போடுற மிக முக்கியமான அந்த திட்டம் போடக்கூடிய அந்த துறைகள். இந்த துறைகளில் இருக்கக்கூடிய ஏ கிரேட் ஆபீசர்ல 74,666 பேர்ல வெறும் 23,000 பேர் தான் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய குழந்தைகள், அவர்களுடைய வாரிசுகள் இருக்கிறார்கள். நாம எத்தனை பேர் இருக்கோம்னா வெறும் 23,000. 74,666 பேர்ல 26,000 போச்சுன்னா சற்றேறக்குறைய 40,000க்கும் மேற்பட்டவர்கள் பார்ப்பன பணியா கும்பலால் அங்கே நிரப்பப்பட்டிருக்கிறது. பார்ப்பன பணியா கும்பலுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டால் இந்திய மக்கள் தொகையில் 3 விழுக்காடு இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன பணியா கும்பல் 90 விழுக்காடு இடங்களை பிடித்து இன்றைக்கு ஏ கிரேட் ஆபீசரா உட்கார்ந்திருக்கான். பி கிரேட் ஆபீசர்ல 1,88,666 பேர். இந்த 1,88,666 சற்றேறக்குறைய 2 லட்சம் பேர். இந்த 2 லட்சம் பேர்ல தாழ்த்தப்பட்ட பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 64,000 பேர். 2 லட்சம் பேரில் 64,000 பேர் மட்டும்தான் நம்மால் இருக்கான்னு சொன்னா 1.5 லட்சம் பேர் இன்றைக்கு பார்ப்பன பணியா கும்பலால் இன்றைக்கு அதிகாரத்துறையில் அமர்ந்து கொண்டு அனைத்து துறைகளையும் இன்றைக்கு நம்மீது ஏவி விட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தெரியுதா, பார்ப்பன பண்ணையம் தான் இந்த நாட்டில் நாம் தூங்கி எழுந்து அடுத்த நாள் தூங்குகிற வரைக்கும் அல்லது அந்த நாள் தூங்குகிற வரைக்கும் நாம் அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, அதற்கு காரணம் எல்லா பேரும் அங்கதான் இருக்கான். ஒரே ஒரு செய்தி த வயர் என்று சொல்லக்கூடிய ஒரு இதழில் வந்துச்சு, த பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழில் வந்துச்சு. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புகிறார். 65 பேர் சற்றேறக்குறைய 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய கலெக்டருக்கு ஈக்குவலான, ஐஏஎஸ்க்கு ஈக்குவலான 65 பேர் செலக்ட் பண்ணியிருக்கான். இது எப்படி செலக்ட் பண்ணு ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறார். இது எப்படி செலக்ட் பண்ணியிருக்கான்? இந்த தேசிய கல்விக் கொள்கையில சொல்றான் பாருங்க, நடுநிலையாளர்கள், மிக உயர்ந்தவர்கள், இந்த நாட்டின் மீது மிகப்பெரிய நாட்டு பற்றுள்ளவர்கள் என்றெல்லாம் சொல்றான். யார சொல்றான்? RSS காரன் அப்படி சொல்றான். இப்படி நாட்டின் மீது பற்றுள்ளவர்கள் சொல்றான் பாருங்க. இவனை எல்லாம்
ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும்னா ப்ரிலிமினரி எழுதணும், மெயின் எக்ஸாம் எழுதணும், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். இத்தனையும் பண்ணி ஓவரால் ரேங்க் போட்டு தான் அவன் துணை கலெக்டரா போகணும். அதுக்கப்புறம் தான் அவன் கலெக்டரா மாற முடியும். ஆனால் பரீட்சை எழுதாமல், எந்த எக்ஸாமும் எழுதாமல் 65 RSS வகையறாக்களை கொண்டு போய் மோடி அவர்கள் இன்றைக்கு அந்த கிரேடு கீக்கோளா கொண்டு போய் உள்ள போய் நிறுத்திருக்க என்று சொன்னா, அன்பு நண்பர்களே, இந்த நாட்டை பார்ப்பனியம் கையகப்படுத்தி விட்டது. நாங்கள் அவரால் தான் சொல்லுகிறோம், இது 5வது முறை அல்ல, இன்னும் 10 முறையாக இருந்தாலும் நாங்கள் திரும்ப திரும்ப இந்த கான்செப்டை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு காரணம், அன்பு நண்பர்களே, நேற்றைய திராவிடர் கழகத்தினுடைய ஆர்ப்பாட்டங்கள், நேற்றைய திராவிடர் கழகத்தினுடைய மாநாட்டு தீர்மானங்கள், நேற்றைய திராவிடர் கழகத்தினுடைய தமிழர் தலைவர் ஆசிரியர்களுடைய அறிக்கைகள் இன்றைய சட்டங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற மகத்தான புரட்சியை திராவிடர் கழகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆக எங்களுடைய போராட்டம் ஒரு எல்லை வரை போகும். இல்லை என்று சொன்னால், அன்பு சகோதரா, 1957 நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியல் சாசனத்தை எரித்துவிட்டு 10,000 பேர் சிறை சென்றதை போல மிகப்பெரிய அளவிற்கு நாடு தழுவிய அளவில் தமிழர் தலைவரின் ஆணைக்கிடங்க மகத்தான போராட்டம் நடைபெறும். அன்பு நண்பர்களே, அண்ணாதான் சொன்னார், திராவிட நாடு கோரிக்கை ஒத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்னார். ஆனால் அதற்குரிய காரண காரியங்கள் இன்று வரை அப்படியே இருக்கிறது என்று சொன்னார். காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது. சரி செய்து கொள்வதற்கு திராவிட கழகத்துக்காரன், கருப்பு சட்டைக்காரன் கால அவகாசம் கொடுக்கிறோம். மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, இல்லையால் சுடுகாடு, தனி தமிழ்நாடு என்கின்ற மகத்தான முழக்கத்தை இந்த மண்ணின் மத்தியில் நாங்கள் எழுப்புவோம் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.